Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்தில் பெண் தொழிலாளி படுகாயமடைந்த நிலையிலும் பணியாளர்கள் தொடர்ந்து பணியில் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நதிக்குடியில் உள்ள ரசிசங்கர் என்பவருக்கு சொந்தமான காரநேசன் பட்டாசு ஆலையில் வெள்ளியன்று வெடி விபத்து ஏற்பட்டதில் 53 வயது பெண் தொழிலாளி படுகாயமடைந்து சக தொழிலாளர்கள் மூலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையிலும் பட்டாசு ஆலை நிறுவனர் தொடர்ந்து தொழிலாளர்களை பணியில் அமர்த்திய சம்பவம் தொழிலாளர்களை அச்சத்தில் உறைய வைத்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் தொழிலாளர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கவுண்டச்சிப்புதூர் ஊராட்சியை தாராபுரம் நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என கோரி திமுக அமைச்சரின் இல்லத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடியிருக்கும் கவுண்டச்சிப்புதூர் ஊராட்சியிலிருந்து 1,600க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பலர் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கவுண்டச்சிப்புதூர் ஊராட்சியை தாராபுரம் நகராட்சியுடன் இணைக்க அரசாணை வெளியீடு செய்யப்பட்டது. இதனை அறிந்த கிராம மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் இல்லத்தை முற்றுகையிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாங்க ரொம்ப வாழ்வாதாரத்துல ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க. எங்களுக்கு வேலை வாய்ப்பு, எங்களுக்கு தினக்கூலி செஞ்சு நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்படுற வேலை ஆளுகுதா, கூலி ஆளுகுதா. எங்களது டவுன்ல சேர்த்திட்டா எங்களுக்கு வேலை ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க 100 நாள் வேலை எங்களுக்கு கண்டிப்பா வேணும். ரொம்ப வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதை வச்சுதான் நாங்க தினக்கூலி செஞ்சு சம்பாரிச்சு சாப்பிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வேலையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க டவுனை சேர்த்திட்டீங்கன்னா நாங்க வரி கட்ட முடியாது, தண்ணி வரி கட்டணும், வீட்டு வரி கட்டணும். எங்களால எல்லாம் அது முடியாதுங்க. நீங்க எங்களுக்கு டவுன்ல சேர்த்தாதீங்க. எங்களுக்கு பஞ்சாயத்து கண்டிப்பா வேணும்.